மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இப்பேரவையில் வீற்றிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தமிழ்தாயின் திருவருளையும் மக்கள் நலனையே வழிகாட்டியாக கொண்டும் எத்திக்கும் ஒழிக்கும் எங்கள் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் நலத்திட்டங்களை புவியெங்கும் பரப்பும் பெரும் பொறுப்போடு இந்த ஜனநாயக பேரவையில் எனது கன்னி பேச்சை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுக்கு முகவரி வழங்கி மற்ற கட்சிகளுக்கு முடிவுரை எழுதி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றினை பெற்ற எங்கள் தளபதியார் அவர்களை வணங்குகின்றேன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செங்கோன்மை பற்றி பாடும் பொழுது கூறுவார், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். அரசியல் என்பது வெறும் அதிகாரம் அல்ல, அது மக்களின் குறைகளை கேட்டு நீதியை வழங்கி அவர்களின் வாழ்வை அரணாக நின்று காப்பாற்றக்கூடிய ஒரு புனிதமான பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்றவே உங்கள் வீட்டு பிள்ளையாக மாண்புமிகு எங்கள் முதலமைச்சர் தளபதியார் இருக்கின்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் மூலமாக அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு பிஞ்சு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கி அக்குழந்தையை சீராட்டி தாங்கி பிடிக்கும் பொறுப்பை இந்த அரசாங்கமே ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழ் பண்பாட்டில் தாய்மாமன் என்பவன் வெறும் உறவுமுறை அல்ல, ஒரு குழந்தையின் பிறப்பில் இருந்து வாழ்வின் ஒவ்வொரு முக்கிய தருணத்திலும் அரணாக நின்று சீர் செய்து மகிழும் பாசத்தின் அடையாளம். இது வெறும் நிதி ஒதுக்கீடோ அல்லது நலத்திட்டமோ அல்ல, தமிழக குடும்பங்களின் சுமைகளை குறைத்து மகிழ்ச்சியினை இரட்டிப்பாக்கி தாய்மையை கொண்டாடும் ஒரு புனிதமான பண்பாட்டு புரட்சி. ஒவ்வொரு குடும்பத்தின் பிஞ்சு குழந்தையின் கையில் மிளிரும் அந்த தங்க மோதிரம் தமிழக தாய்மார்களின் உடன்பிறவா சகோதரனாக, குழந்தைகளின் தாய்மாமனாக எங்கள் தளபதியார் உடன் நிற்கின்றார் என்பதற்கான அசைக்க முடியாத சான்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்ததாக உலகம் போற்றும் சிங்கப்பெண் திட்டம். மக்களின் மனதில் அழகிய தமிழ் மகனாக வீற்றிருக்கும் எங்கள் தளபதியார் பெண்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பீஸ்ட் மோடிற்கே சென்று விடுவார் என்பதற்கான உதாரணம் எங்கள் முதல்வரின் சிங்கப்பெண் திட்டம். பெண்களை சீண்டுபவர்களுக்கு ஒரு வேட்டைக்காரனாகவும் பெண்களை காவலனாகவும் இருக்கும் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் எண்ணி ஒரு பெண்ணாக பெருமை கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, according to Kautilya, in the happiness of his subjects lies his happiness, in their welfare his welfare. Whatever pleases himself he shall not consider as good, but whatever pleases his subjects he shall consider as good. அதாவது, மக்களின் மகிழ்ச்சியில்தான் அரசனின் மகிழ்ச்சி உள்ளது, அவர்களின் நலனில்தான் அரசனது நலன் உள்ளது. தனக்கு பிடித்ததை நல்லதென கருதாமல் மக்களுக்கு பிடித்ததையே நல்லதென கருதுபவரே மாட்சிமை பொருந்திய ஆட்சியாளர். இக்கூற்றின்படி தமிழகத்தில் நல்லாட்சி வழங்கி கொண்டிருப்பவரே எங்க மாண்புமிகு தளபதியார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்ததாக என் தொகுதியான கவுண்டம்பாளையம் சார்ந்த சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன். என்னுடைய தொகுதியான கவுண்டம்பாளையத்திற்கு உட்பட்ட சில பகுதிகளில் அரசு புறம்போக்கு நிலங்களில் 40-50 வருடங்களாக மக்கள் வசித்து வருகிறார்கள். அவர்கள் மின்கட்டண ரசீது போன்ற முறையான ஆவணங்களை வைத்துள்ளார்கள். இருப்பினும் இதுவரை இவர்களுக்கு பட்டா வழங்கப்படாததால் பொருளாதார உரிமைகள் மற்றும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. உதாரணமாக, அவர்கள் முன்னேற்றத்திற்கு வங்கியில் கடன் வாங்க இயலாத சூழல், வாழும் இடத்தில் இருந்து வெளியேற்றப்படுவோமோ என்றும் அச்சம் போன்ற இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். முந்தைய ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்ட இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு அம்மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதிக்கு உட்பட்ட பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில்
அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வருகிறது. இதில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வருகை தருகிறார்கள். மேலும் சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் மலைவாழ் மக்களும் இந்த மருத்துவமனையை நம்பி உள்ளனர். இதில் இருக்கும் அறுவை சிகிச்சை மையத்தினை மேம்படுத்தவும், மேலும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சேவைகளுக்கான விபத்து சிகிச்சை மையம் மற்றும் அவசர சிகிச்சை மையங்களை ஏற்படுத்தவும், அதற்கு தேவையான மருத்துவ உபகரணங்களை விரைவில் வழங்கி உதவுமாறு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். என் அன்பிற்கினிய கவுண்டம்பாளையம் தொகுதி மக்களே, உங்கள் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் நான் பொறுப்பாக இருப்பேன். உங்கள் ஒவ்வொரு கோரிக்கைக்கும் நான் குரலாக இருப்பேன். உங்கள் ஒவ்வொரு கனவுக்கும் நான் பாலமாக இருப்பேன். என் உயிர் உள்ளவரை, என் மூச்சுள்ளவரை, என் கடைசி துளி வியர்வை உள்ளவரை கவுண்டம்பாளையத்திற்காகவே உழைப்பேன். இது என் வாக்குறுதி அல்ல, என் வாழ்நாள் சத்தியம். இறுதியாக